வணக்கம் புதிய உறவுகளே, எல்லோரும் தமிழ் படிச்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக படிச்சுட்டே வாங்க. சரி வாங்க, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக படிச்சுட்டே வாங்க. இப்போ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், காலம் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? ஸ்டீஃபன் ஹாக்கிங். அதாவது இந்த இப்போ பார்த்துட்டு இருக்க லெசன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன். இதில் வந்து ஒரு கொஸ்டின் கூட மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப கவனமாக படிங்க. எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகேவா? சரி வாங்க. அடுத்து, அன்றாட வாழ்வில் அறிவியல் என்ற நூலை எழுதியவர் யார்? தமிழ்ச்செல்வன். சரி, அன்றாட வாழ்வில் அறிவியலை கூட நம்ம வந்து தமிழில் தான் படிக்கிறோம். அப்போ தமிழ்ச்செல்வன். அடுத்து, பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் எழுதியவர் யார் அப்படின்னா நீலமணி. பஞ்சபூதங்கன்னா 5 கலர்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் நீல கலரும் ஒன்று அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, பலாவின் கனிச்சுளை வண்டியில் ஒரு வண்டு பாடுவதும் வியப்போ என்று பாடியவர் யார் அப்படின்னா பாரதியார். பலாவோட கனிச்சுளை எப்படி இருக்கும்? ரொம்ப தித்திப்பாக, ரொம்ப இனிப்பாக இருக்கும். பாரதியார் தான் இந்த மாதிரி வந்து தித்திப்பான கவிதைகள்லாம் வந்து பாடுவார். அடுத்து, பறவைகளுக்கு எந்த உணர்வுகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னா கேட்டல் உணர்வும் மற்றும் பார்த்தல் உணர்வும் அதிகமாக இருக்கும். சரியா? அடுத்து, பறவைகளுக்கு காதுகள் இல்லை. சரியா தவறா? தவறு. காதுகள் வந்து இருக்குது, ஆனால் நம்மளை மாதிரி வடிவம் இருக்காது. அதனால நம்ம பார்த்த உடனே அதுக்கு காதுகள் இருக்க மாதிரி தெரியாது. பறவைகளுக்கு வந்து புறச்செவி மடல் இல்லை. சரியா தவறா? ஆமாம், சரி. நமக்கு வந்து புறச்செவி மடல் அந்த இருக்குது, அதுக்கு வந்து இதை மாதிரி இருக்காது. பறவைகளுக்கு எந்த உணர்வுகள் குறைவாக இருக்கும் அப்படின்னா சுவைத்தல் உணர்வு வந்து குறைவாக இருக்கும். எதையுமே டேஸ்ட் பண்ணி சாப்பிடாது நம்மளை மாதிரி. தானியங்கள்லாம் போட்டால் அது வந்து அப்படியே தான் எடுத்து விழுங்கிரும். சரியா? நுகர்தல் உணர்வு வந்து கிடையாது, ஸ்மெல் பண்ணாது. பால் எத்தனை வகைப்படும் அப்படின்னா பால் வந்து 5 வகைப்படும். எதையுமே டேஸ்ட் பண்ணி சாப்பிடாது நம்மளை மாதிரி. தானியங்கள்லாம் போட்டால் அது வந்து அப்படியே விழுங்கிரும். சரியா? நுகர்தல் உணர்வு வந்து கிடையாது, ஸ்மெல் பண்ணாது. பால் எத்தனை வகைப்படும் அப்படின்னா பால் வந்து 5 வகைப்படும். இடம் வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னா இடம் வந்து 3 வகைப்படும். தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மை, பெயர், வினை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பாக்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. தன்மை அப்படின்னா ஃபஸ்ட் பர்சன். முன்னிலை அப்படின்னா நமக்கு முன்னாடி இருக்கவங்க, செகண்ட் பர்சன். அடுத்து படர்க்கை அப்படின்னா தேர்ட் பர்சன். சரியா? நம்ம 2 பேரும் இல்லாமல் நமக்கு அடுத்து 3ஆவதாக இருக்கவங்கள சொல்கிறது. இப்போ தன்மை பாருங்கள். தன்மை பெயர்கள் வந்து யாருன்னா நான் நமக்கு நான் மை செல்ஃப். இப்போ நான், யான், நாம், யாம், அது வந்து தன்மை பெயர்கள். வினைகள் அப்படின்னா என்னது? ஒரு வினை சொல்ல குறிக்கிறது. இப்போ நான் வந்தேன், நாம் சொல்லும்போது எப்படி சொல்லுவோம்? நான் வந்தேன், நாங்கள் வந்தோம், அந்த மாதிரி சொல்லுவோம்ல, நாம் வந்தோம், அந்த மாதிரி சொல்கிறது. முன்னிலைனா முன்னாடி இருக்கவங்கள சொல்கிறது. நீ, நீர், நீ வீர், நீங்கள், அந்த மாதிரி. முன்னிலை வினைகள் அப்படின்னா நடந்தாய், நீ நடந்தாய், நீர் வந்தீர், நீங்கள் சென்றீர்கள், அந்த மாதிரி சொல்கிறது. படர்க்கை வந்து படர்க்கை பெயர்கள் வந்து அவன், அவள், அவர், அது, அவை. இதே அக்ரிநிலை அது அவை வரும். படர்க்கை வினைகள் பாருங்கள். அவன் வந்தான், அவள் வந்தாள், அவர்கள் படித்தனர், அவர்கள் பேசினார்கள், அது பறந்தது, அவை பறந்தன, அந்த மாதிரி சொல்கிறது. அடுத்து, திணை எத்தனை வகைப்படும் அப்படின்னா 2 வகைப்படும். இடம் எத்தனை வகைப்படும்? மேலே பார்த்தோம். இடம் வந்து 3 வகைப்படும். திணையின் உட்பிரிவு என்ன அப்படின்னா பால். திணையின் உட்பிரிவு தான் பால். இப்போ பால் வந்து எதோட உட்பிரிவு அப்படின்னு கேட்கலாம்? திணை. பால் எத்தனை உயர்நிலை பகுதிகளை உடையது அப்படின்னா இந்த 5ல் ஃபஸ்ட்டு இருக்க 3மே ஆண்பால், பெண்பால், பலர்பால், இது 3மே வந்து உயர்நிலை பகுதிகளை உடையது. உயர்நிலைனா நம்ம மனுஷங்க 6 அறிவு உள்ளது. அடுத்து வந்து பால் எத்தனை அக்ரிணை பகுதிகளை உடையது அப்படின்னா அக்ரிணைனா அடுத்து அந்த 1லேருந்து 5 அறிவு வரையும் உள்ளதெல்லாம் வந்து அக்ரிணை. அது வந்து 2, மிச்சம் இருக்க 2. சரியா? இந்த ஒன்றன் பாலும் பலவின் பாலும் வந்து எதில் வரும்னா அக்ரிணை பகுதிகளில் வரும். அடுத்து, இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வந்து இலக்கண முறையே இல்லாமல் பேசுகிறதும் எழுதுறதும் வலுநிலை. அதாவது வலு அப்படின்னா என்னென்னா பிழை அப்படின்னு அர்த்தம், தப்புன்னு அர்த்தம். இலக்கண முறைப்படி பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வளாநிலை, அதாவது தப்பு இல்லாத நிலை. இலக்கண முறைப்படி கரெக்டாக பேசணும் அப்படின்னா அது தப்பு இல்லாத நிலை, வளாநிலை. அடுத்து, இலக்கண முறைப்படி பிழையாக இருப்பினும் சில காரணம் கருதி பிழையற்றதாக ஏற்றுக்கொள்ளப்படுவது வலு அமைதி. அதாவது சிலது பார்த்திங்க அப்படின்னா இலக்கண முறைப்படி பிழையாக தான் இருக்கும், தப்பாக இருக்கும். ஆனால் வந்து அது ஒரு சில ரீசனுக்காக என்னென்னா தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம அமைதியாக ஏற்றுக்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு பேர் வலு அமைதி. அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள். கத்தும் குயிலோசை சற்றே என் காதில் வந்து பட வேண்டும் அப்படின்னு வந்து பாரதியார் வந்து சொல்கிறாரு. இதில் வந்து குயில் கத்தும் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. குயில் வந்து கூவும் அப்படின்னு வரணும். அடுத்து பாருங்கள், வலுநிலை, வளாநிலை, இந்த பாக்ஸ் பார்த்துக்கோங்க. திணை ஃபஸ்ட்டு
திணை வலு பாருங்கள், செழியன் வந்தது அப்படின்னு இருக்காங்க. இது உயர்திணையில் வரணும். செழியன் வந்தான் வரணும். ஆனால் வந்து வந்ததுன்னு அக்ரிநிலையில் சொல்லியிருக்காங்க. அப்போ திணை வலு. அடுத்து பால் பாருங்கள், பால் வலுவில் வந்து கண்ணகி உண்டான்னு கொடுத்துருக்காங்க. கண்ணகி உண்டாள்னு வரணும். ஏன்னா இது வந்து கண்ணகிங்கிறது வந்து பெண் பால். அடுத்து இடம், இடம்னா மூவிடம், தன்மை முன்னிலை படர்க்கை. அதில் வந்து நீ வந்தேன் அப்படின்னு இருக்குது, தப்பு. நீ வந்தாய் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து கால வலு பாருங்கள், நேற்று வருவான் அப்படின்னா இந்த குழந்தைங்கள்லாம் சொல்லுவாங்களா, நான் நாளைக்கு வந்தேன் அப்படின்னு, அந்த மாதிரி அதுதான் வந்து கால வலு. நேற்று வருவான் அப்படின்னு சொல்லக்கூடாது, நேற்று வந்தான், முடிஞ்சிருச்சு, பாஸ்ட் டென்ஸ். அடுத்து வினா, வினா வலு பாருங்கள், ஒரு விரலை காட்டி இதில் சிறியது பெரியது எது அப்படின்னு கேட்க முடியாது. வினா கேட்கும்போது இப்போ 2 விரலை காட்டினா தான் கம்பேர் பண்ணி எது பெருசு சிறுசுன்னு சொல்ல முடியும். அப்போ வினா வலு அது. விடை வலுனா நம்ம ஒன்று கேட்குறோம், அதுக்கு வந்து கரெக்டான அதுக்கு ஆப்டான ஆன்சர் சொல்லாமல் வேறு ஒரு ஆன்சர் சொல்கிறது வந்து விடை வலு. விடையை வந்து தப்பாக சொல்கிறது விடை வலு. பாருங்கள், கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது வந்து விடை தப்பு. அப்போ விடை வலு. அடுத்து மரபு வலு பாருங்கள், தென்னை மரங்கள் உள்ள பகுதியை, நிறைய மரங்கள் இருந்துச்சுன்னா தென்னந்தோட்டம் சொல்லக்கூடாது, தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோப்பு அப்படின்னு சொல்லணும். அடுத்து பாருங்கள், கத்தும் குயிலோசை என்பது என்ன வலுவமைதியில் வந்திருக்கு அப்படின்னா இது வந்து மரபு வலுவமைதி. ஓகேவா. அடுத்து என் அம்மை வந்தாள் என்பது என்ன வலுன்னா திணை வலுவமைதி. என்ன அப்படின்னா என் அம்மை வந்தாள் அப்படின்னு யாரை சொல்கிறாங்கன்னா பசுவை பார்த்து சொல்கிறாங்க. ஏன் அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வளர்க்குற பசு அவங்க வீட்டில் ஒரு நபர் மாதிரியே வந்து நினச்சி வச்சுருப்பாங்க செல்லமாக. அதுலேருந்து பால் கிடைக்கிறதுனால வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை வீட்டில் ஒரு செல்லமாக வச்சுருக்கிறதுனால அதை அம்மானே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் என் அம்மை வந்தாள் அப்படின்னு அக்ரிணையை கூட உயர்திணையாக சொல்கிறாங்க. ஸோ இது தப்பு கிடையாது. அப்போ திணை வலு அமைதி, அமைதியாக ஏற்றுக்கிறாங்க. அடுத்து குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டமா என்று பாடுவது என்ன வலுவமைதி அப்படின்னா குலசேகர ஆழ்வார் வந்து வித்துவ கோட்டமா அப்படின்னு ஆண் கடவுளை வந்து பெண்ணாக சொல்கிறாரு, அம்மான்னு சொல்கிறாரு. அப்போ இது வந்து ஆண் பாலை வந்து பெண் பால் மாதிரி சொல்கிறாருன்னா பால் வலுவமைதி. இந்த கண்ணன் எப்போதும் பொய் கூற மாட்டான் என்பது இடவலு. ஏன் அப்படின்னா இதில் வந்து கண்ணன் அப்படின்னா அவனே சொல்லிக்கிறான், இந்த கண்ணன் எப்போயுமே பொய் பேச மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது தன்மை வினையில் சொல்லாமல் பொய் கூற மாட்டான் அப்படின்னு படற்கையில் சொல்கிறான். சரியா. அப்போ நான் கூற மாட்டேன், பொய் கூற மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். மாட்டான் அப்படின்னு வேற யாரையோ சொல்கிற மாதிரி சொல்கிறான் படற்கையில். அப்போ இது இடவலு. அடுத்து தெபோரா பர்னாந்தி என்பவர் யார் அப்படின்னா அவர் வந்து இலங்கை தமிழ் கவிஞர். அறிவை விட முக்கியமானது கற்பனை என்று கூறியவர் யாருன்னா ஐன்ஸ்டீன். அறிவை விட முக்கியமானது கற்பனை. கற்பனை அப்படின்னாலே நம்ம வந்து ஐன்ஸ்டீனை தான் ஞாபகத்துக்கு வரும். அடுத்து வாழ்க்கை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதற்குள்ளேயே இருக்கிறது என்று கூறியவர் யாருன்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங். அதாவது இவர் வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் பார்த்தாலே தெரியும் அவ்வளோ கஷ்டங்கள் இருந்தும் அவர் சாதனை படைத்தவர். அதனால் வந்து இந்த கோட்ஸ் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழ்க்கை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதற்குள்ளே இருக்க தான் செய்யுது. நமக்கும் வந்து இந்த மோட்டிவேஷன் வந்து எடுத்துக்கோங்க. சரியா நண்பர்களே. இப்போ மேலே உள்ளதையும் இதையும் குழப்பிக்கக்கூடாது. அறிவை விட முக்கியமானது கற்பனை. கற்பனைனா ஐடியானா ஐன்ஸ்டீன். அந்த மாதிரி ஞாபகம் வச்சு இப்போ நான் படிப்பேன், நீங்கள் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து காலத்தின் சுருக்கமான வரலாறு நூலின் ஆசிரியர் யாருன்னா காலத்தின் சுருக்கமான கொஞ்ச நாள் தான் இருப்பார் உயிரோட அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காலத்தின் சுருக்கமான வரலாறு, காலம் அப்படின்னாலே வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் தான். அடுத்து காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னா 40 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அடுத்து இந்த மாதிரி பாருங்கள், இங்கிலீஷ் வேர்டு கொடுத்து அதில் தமிழ் மீனிங் என்னென்னு 4 ஆன்சர் கொடுத்து இதில் எது கரெக்டு அப்படின்னு கேட்பாங்க. சப்போஸ் வந்து தமிழில் கொடுத்து அதுக்கான ஆங்கில வார்த்தை பொருள் என்ன அப்படின்னு கூட கேட்பாங்க. அதையும் வந்து புக் பேக்கில் உள்ள எல்லாத்தையுமே வந்து நம்ம படித்து வச்சுக்கணும். அதாவது தமிழை பொறுத்த வரைக்கும் எதுவுமே வந்து நம்ம ஒமிட் பண்ணக்கூடாது, எல்லாமே நம்ம படித்து வச்சுக்கணும். ஓகேவா. ஃபஸ்ட் பாருங்கள், நேனோ டெக்னாலஜி அப்படின்னா மீனும் தொழில்நுட்பம். நேனோன்னா ரொம்ப ரொம்ப மிக மிக சிறியது, ரொம்ப நுண்ணியது, அதனால் மீனும் தொழில்நுட்பம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து காஸ்மிக் ரேஸ் அப்படின்னா காஸ்மிக்னா விண்வெளி, ரேஸ்னா கதிர்கள், விண்வெளி கதிர்கள். அடுத்து இன்ஃப்ராரெட் ரேஸ் அப்படின்னா அகசிவப்பு கதிர்கள். இன்னுனா அகம் உள்ள, அப்போ ரெட்டு வருது, அப்போ சிகப்பு, அகசிவப்பு கதிர்கள். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி ஞாபகம் வைக்க தோணுது அந்த மாதிரி வச்சு படிச்சுக்கோங்க. அடுத்து அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படின்னா அல்ட்ரா வயலட்னா வயலட் கலர் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஊதா கலர். அப்போ அல்ட்ரா புற ஊதா கதிர்கள். அடுத்து பயோடெக்னாலஜி. பயோனா உயிரி தொழில்நுட்பம், டெக்னாலஜினா வந்து தொழில்நுட்பம். அடுத்து காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் எந்த ஆண்டு வெளிவந்தது அப்படின்னா 1988. காலத்தின் சுருக்கமான வரலாறு அப்படின்னா காலத்தை வந்து நம்ம 8 மனுஷன் வாழ்வை பிரிச்சுக்கிறணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூலின் எவற்றை பற்றி கூறப்பட்டுள்ளது அதில் அப்படின்னா பெருவெடிப்பு கருந்துளை பற்றி தான் வந்து அந்த நூலில் ஃபுல்லாக சொல்லியிருக்காரு.
அடுத்து காலத்தின் சுருக்கமான வரலாறு எத்தனை படிகளுக்கு மேல் விற்பனையாகிருக்கு அப்படின்னா 1 கோடிக்கு மேலே வந்து விற்பனையாகிருக்கு. அடுத்து தென்னந்தோட்டம் என்பது என்ன வலு அப்படின்னா மரபு வலு, தென்னை தோப்பு அப்படின்னு வரணும். சரியா. அடுத்து பூனையார் வருகிறார் என்பது திணை வலுவமைதி, ஏன்னா அமைதியாக ஏற்றுக்கிறோம். பூனையார் வருகிறார்னா பூனையை வந்து அவங்க வீட்டில் ஒரு செல்ல பிராணியாக வளர்க்குறாங்க, அதனால் வந்து மரியாதை கொடுத்து அந்த மாதிரி சொல்கிறாங்க. அக்ரிணியாக உள்ளது உயர்திணையாக சொல்கிறாங்க, அதனால் திணை வலுவமைதி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சரியா. அடுத்து நீங்கள் நீவீர் என்பது எதற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா நமக்கு முன்னாடி இருக்கவங்கள சொல்கிறோம், அப்போ செகண்ட் பர்சன் முன்னிலை. பரிபாடலை இயற்றியவர் யார் அப்படின்னா கீரந்தையார். கீரந்தையார்னா கீரையை ஞாபகம் வச்சுக்கோங்க, கீரையை பறிச்சுட்டு வர சொல்கிறாங்க, அப்போ பரிபாடலை இயற்றியவர் கீரந்தையார். அடுத்து ஊழ் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா யுகம். ஊழ் என்பதன் பொருள் முறை. ஊழை வந்து கூழ் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு முறையாவது கூழ் குடிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்போ ஊழின்றது தன்னால் ஞாபகத்துக்கு வந்துடும் யுகம் அப்படின்னு. அடுத்து ஆர்தர்பு என்பதன் பொருள் என்ன அப்படின்னா வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த. ஆறுனா ஆறை அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு, அதில் வந்து மூழ்கிட்டாங்க, அப்போ வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி. அடுத்து பீடு என்பதன் பொருள் என்ன அப்படின்னா சிறப்பு. பீடுனா பீடை பிடிச்சதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுக்கு ஆப்போசிட் வந்து சிறப்பு, ஆனால் நம்ம மாற்றி சொல்லிக்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பீடு அப்படின்னா நல்லது தான், சிறப்பு. அடுத்து ஈண்டி என்பதன் பொருள் என்ன அப்படின்னா ஈண்டி என்பதன் பொருள் வந்து ஈயை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈ வந்து என்னென்னா ஒரு இடத்துல வந்து மொத்தமாக வந்து சீனி கிடந்துச்சுன்னா அந்த இடத்துல நிறைய வந்து மொச்சிரும், அப்படியே செறிந்து திரண்டு மொத்தமாக வந்துடும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து எண்ணற்ற பால்விதிகள் உள்ளன என்று நிரூபித்தவர் யார் அப்படின்னா எட்வின் ஹப்பிள். எண்ணற்ற பால்விதிகள் இருக்குது அப்படின்னு நிரூபித்தவர் வந்து எட்வின் ஹப்பிள். அப்போ வந்து 8 ஞாபகம் வச்சுக்கோங்க. எட்வின் ஹப்பிள் 8 கோள்களுக்கு மேலே எண்ணற்றது இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து எட்வின் ஹப்பிள் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா அமெரிக்காவை சேர்ந்தவர். அடுத்து எந்த ஆண்டு எட்வின் ஹப்பிள் எண்ணற்ற பால்வீதிகள் இருக்குது அப்படின்னு நிரூபிச்சிருக்காரு? வருஷம்லாம் கேட்க மாட்டாங்க, சப்போஸ் கேட்டாங்க அப்படின்னா இவர் 24 மணி நேரத்தில் நிரூபிச்சிட்டாரு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 1924. அடுத்து அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கும் என்று கூறியவர் யாருன்னா மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகர் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பே இதை கூறியிருக்காரு அப்படின்னா 1300 ஆண்டுகளுக்கு முன்பு. சரி. அடுத்து அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கும், இது வந்து திருவாசகத்தில் இருக்குது. திருவாசகத்தை இயற்றியவர் மாணிக்க வாசகர். திருவாசகம் வாசகர். அடுத்து சிறியாக பெரியோன் தெரியின் அப்படின்னா திருவாசகம் தான் இதுவும். சிறியாக பெரியோன் தெரியின் இந்த வரி எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா திருவாசகம். பரிபாடல் எந்த நூல்களில் ஒன்று அப்படின்னா 8 தொகை நூல்களில் ஒன்று. சரியா. பரிபாடலில் எத்தனை நூல்கள் இருப்பதாக கூறப்பட்டு எத்தனை நூல்கள் மட்டுமே நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா 70 நூல் இருக்குது, ஆனால் நமக்கு வந்து 24 தான் கிடச்சிருக்கு. 24 மணி நேரத்துக்குள்ளே தான் அதை வந்து நம்மளால் எடுக்க முடிஞ்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா 1988. சரியா. பெரியார் வந்து ரொம்ப வயசாகி தான் இறந்தார், அப்போ வந்து 88 வயசு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகத்தில் வந்து எத்தனை கூடங்கள் இருக்குது அப்படின்னா 10 கூடங்கள் இருக்குது. அடுத்து பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் எங்கே அமைந்துள்ளது அப்படின்னா சென்னை கோட்டூர்புரத்தில் தான். அடுத்து இந்தியாவிலேயே முதலாக இங்கே தான், அதாவது 360 டிகிரி பாகை அந்த அரைவட்ட வானத்திரை எங்கே தான் இருக்குன்னா இந்த பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகத்தில் தான் இருக்குது. அடுத்து பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகத்தில் எந்த ஆண்டு கோளரங்கம் அமைச்சிருக்காங்க அப்படின்னா 2009. 9 கோள்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆனால் 8 தான் இருக்குது. நமக்கு வந்து ஷார்ட்கட்டுக்காண்டி 2009 கோள்கள்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மாற்றத்திற்கு ஏற்ப தகவமைத்து கொள்ளும் திறனே புத்தி கூர்மை. இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங் தான். நம்ம வந்து சேஞ்சஸ் கேட்போம், நம்மளை வந்து அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. யாருன்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங். அடுத்து அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரி அல்ல, அது அறிவின் மாயையே. இந்த வரிக்கு சொந்தமானவர் யாருனாலும் ஸ்டீஃபன் ஹாக்கிங் தான். சரியா. அறிவு அறியாமை, இவர் வந்து எப்போனா சயின்ஸை தான் நம்புவார், எப்பயுமே மூட நம்பிக்கையை நம்ப மாட்டார், ரொம்ப அறிவாக யோசிப்பார் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தற்கால ஐன்ஸ்டீன் என்று ரொம்ப முக்கியம், தற்கால ஐன்ஸ்டீன் என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங். ஸ்டீஃபன் ஹாக்கிங் எந்த ஆண்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அப்படின்னா 1963. இதில் வந்து இந்த 3ஆம் வாய்ப்பாடை ஞாபகம் வச்சுக்கோங்க, 3, 6, 9 அப்படியே 9, 6, 3 இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது அவரின் வயது எத்தனை அப்படின்னா 21 வயது. அதாவது நல்ல திருமண பருவத்தில் இருக்கிறப்ப, அவருக்கு வந்து நல்ல இளவட்டமாக இருக்கிறப்ப ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. அடுத்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் எந்த ஆண்டு பேசும் ஆற்றலை இழந்தார் அப்படின்னா 1985. அதில் லாஸ்ட்டில் இருக்க அந்த 5 ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஐம்புலன்களில் பேசும் திறனும் ஒன்று அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஆய்விற்கு உதவியாக இருந்தது எது அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு கணினியை தான் எப்பயுமே அவர் வச்சுருப்பார். அடுத்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஆராய்ச்சி எதை பற்றியதாக இருந்தது அப்படின்னா அவரோட ஆராய்ச்சி வந்து ஃபுல்லாக பேரண்ட பெருவெடிப்பு மற்றும் கருந்துளை பற்றி தான் இருந்துச்சு. பேரண்டம் பெருவெடிப்பினால் உண்டானது என்பதை எதன் அடிப்படையில் அவர் நிரூபித்து காட்டியிருக்காரு அப்படின்னா கணிதவியல் அடிப்படையில் நிரூபித்து காட்டிட்டார். அடுத்து பிரபஞ்சத்தை இயக்கும் ஆற்றலாக கடவுள் என்ற ஒருவரை கட்டமைக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு யார் சொல்கிறா அப்படின்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங் தான். அதாவது என்னென்னா நம்ம எல்லாம் வந்து இந்த உலகத்தை படித்ததே வந்து கடவுள் தான் அப்படின்ற வந்து சொல்லிகிட்டு இருப்போம். அவர் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவர் மூட நம்பிக்கையை நம்ப மாட்டார். அவர் எதுவுமே வந்து சயின்டிஃபிக்காக பார்க்குறவர். ஓகேவா? அதனால் வந்து இந்த டைலாக் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்து சூரியனும் ஒரு விண்மீனே, சரியா தவறானா? ஆமாம், சூரியனும் ஒரு விண்மீன் தான். அடுத்து ஒரு விண்மீனின் ஆயுட்கால முடிவில் அதன் உள்நோக்கிய ஈர்ப்பு விசை கூடுகிறது. ஆமாம், சரி. அடுத்து கருந்துளை என்ற சொல்லையும் அதற்கான கோட்பாட்டையும் முதலாக குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா ஜான் வீலர். உடனே இந்த கருந்துளைன்னு பார்த்த உடனே அங்கே போயிட்டு ஸ்டீஃபன் ஹாக்கிங்கை செலக்ட் பண்ணிடக்கூடாது. கருந்துளை அப்படின்ற அந்த வேர்டை ஃபஸ்ட்டு முதல்ல சொன்னவரே வந்து யாருன்னா ஜான் வீலர். ஓகேவா? சுருங்கிய விண்மீனின் ஈர்ப்பு எல்லைக்குள் செல்கின்ற எவையும் தப்ப முடியாது. சரியா தவறானா? ஆமாம், சரி. கருந்துளைகள் கருப்பு நிறத்தில் இருக்குமானா? இல்லை, கிடையாது. அடுத்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஆராய்ச்சி முடிவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ரொம்ப முக்கியம். ஹாக்கிங் கதிர்வீச்சு என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து முன்னர் அண்டவெளியில் காணப்படும் கருந்துளை வந்து என்ன சொன்னாங்கன்னா அது வந்து ஒரு அழிவு ஆற்றல் அப்படின்னு நம்பியிருக்காங்க. ஆமாம், ஆனால் இந்த கருந்துளையை வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்னவா நிரூபித்து காட்டியிருக்காருன்னா அது வந்து படைப்பின் ஆற்றல் அப்படின்னு நிரூபிச்சிருக்காரு. அடுத்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் முன்னோடிகள் யார் அப்படின்னா நியூட்டன் மற்றும் ஐன்ஸ்டீன் தான் இவரோட முன்னோடிகள். அடுத்து எந்த பல்கலைக்கழகத்தில் ஸ்டீஃபன் ஹாக்கிங் மதிப்பு மிகுந்த ஒரு பதவியை பெற்றிருக்காருன்னா கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் லுகாசியன்ஸ் பேராசிரியர் அப்படின்ற பதவியை. அடுத்து ஐன்ஸ்டீன் ஈர்ப்பலைகள் பற்றிய முடிவுகளை ஸ்டீஃபன் ஹாக்கிங் எவ்வாறு கூறினார் அப்படின்னா ஐன்ஸ்டீன் இப்போ அந்த ஈர்ப்பலைகள் பற்றிய முடிவை வந்து இவர் கணிதவியல் சமன்பாடுன்னு சொல்கிறாரு. அடுத்து இந்த டைலாக் பாருங்கள், இதை கொடுத்துட்டு யாருன்னு கேட்பாங்க. மாற்றத்திற்கு ஏற்ப தகவமைத்து கொள்ளும் திறனை புத்தி கூர்மை. அடுத்து அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரி அல்ல, அது அறிவின் மாயை. ஸ்டீஃபன் ஹாக்கிங். அடுத்து ஐன்ஸ்டீன் சமன்பாடு தெரியும், E=mc². அடுத்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் கருந்துளை கோட்பாட்டை எதனோடு ஒப்பிட்டு கூறியுள்ளார் அப்படின்னா விண்மீன்கள் இயக்கத்தோடு வந்து கம்பேர் பண்ணியிருக்காரு. அடுத்து அமெரிக்காவின் உயரிய விருதான எது வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதிபர் விருதையே இவர் வாங்கியிருக்காரு. அடுத்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் எவருடைய மறைவு நாளில் பிறந்தார் அப்படின்னா கலீலியோ வந்து இறந்து போயிட்டார். அப்போ வந்து எல்லோரும் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து யார் பிறந்திருக்கா அப்படின்னா அந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து பிறந்தோடனே எல்லாரும் களிப்பாயிட்டாங்க, ரொம்ப களிப்பாக இருக்காங்க. அடுத்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் எவருடைய பிறந்த நாளில் இறந்துட்டார் அப்படின்னா இறந்து போயிட்டார். ஐயோ இறந்துட்டாரா அப்படின்னா ஆமாம் ஐன்ஸ்டீன். ஐயோ இறந்துட்டாரா ஐன்ஸ்டீன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தலைவிதி தான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்று சொல்பவர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்பு தான் வருகிறது அப்படின்னு யார் சொல்லுவான்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்லுவார். ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இவர் சயின்ஸை தான் நம்புவார் அப்படின்னு. ஏன்னா விதிப்படி தான் எல்லாமே நடக்குது அப்படின்னு சொன்னால் ரோடை கிராஸ் பண்ணும்போது ஏன் பார்க்குறீங்க அப்படின்னு வந்து சொல்லி கிண்டலாக சொல்லியிருப்பார். இது வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் ரொம்ப முக்கியம். அடுத்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் தனது எத்தனையாவது பிறந்த நாளை சூடான காற்று நிரம்பிய பலூனில் பறந்து கொண்டாடி இருக்கார் அப்படின்னா 60வது பிறந்த நாளில். அப்போ 60ஆம் கல்யாணத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து எந்த ஆண்டு நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் போட்டியில் ஒரு சிறப்பு பேரை வாங்கியிருக்காரு ஸ்டீஃபன் ஹாக்கிங் அப்படின்னா 2012 நடந்த பாரா ஒலிம்பிக்கில் வந்து தொடக்க விழா நாயகன் அப்படின்றத வாங்கியிருக்காரு. ரொம்ப முக்கியம். எந்த வருஷம் அப்படின்னா 2012. அப்போ 12ஆம் வகுப்பு படிக்கிறம்போது தான் நமக்கு ரொம்ப மோட்டிவேஷன் தேவைப்படும். அப்போ தொடக்க விழா நாயகன் இவர் தான். அடுத்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் பங்கேற்ற தொலைக்காட்சி தொடர்கள் என்னென்ன? அடுத்த தலைமுறை நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மற்றும் அந்த பிக் பேங் தியரி பெருவெடிப்பு கோட்பாடு. அடுத்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் பூச்சி ஈர்ப்பு விசை பயணத்தை மேற்கொண்ட விமானத்தின் பெயர் என்ன அப்படின்னா போயிங் 727. இங்கிட்டிருந்து பார்த்தோம் 727, இங்கிட்டிருந்து பார்த்தோம் 727 இல்லைன்னா 72 ஞாபகம் வச்சுக்கோங்க, இதய துடிப்பு. அடுத்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய எந்த நூல் 40க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னா காலத்தின் சுருக்கமான வரலாறு.
இது காலத்தின் சுருக்கமான வரலாறு. இது யாருடைய நூல் அப்படின்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங். இது காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் எந்த ஆண்டு வெளிவந்தது, இல்லை எத்தனை படிகளுக்கு மேல் விற்பனையாயிருக்கு அப்படின்னா 1988 1 கோடிக்கு மேல் விற்பனையாயிருக்கு. ஓகேவா? ஓகே, நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு என்னன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக் போட்டுட்டு போங்க. ப்ளஸ் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வெற்றிக்கனியை பறிச்சிருங்க. தேங்க்யூ.